எதிர்க்க முடியாதுப்பா. கருப்பசாமி எதிர்த்து கோர்ட்ல வாதாட எந்த வேலையும் செய்யலாம்னு நினைச்சதுல ஒரு நாள் ஒரு விபூதி கொடுத்தது தெரியுமா? ஒரு அமாவாசை நாள் எதிர்க்க முடியாதியா. உத்தரவு இல்லாம அந்த எல்லைக்குள்ளே வர முடியாது. இறைவன் பணிக்குன்னு அர்ப்பணிச்சு இறைவன் பணிச்சு அந்த அருள் இருக்கும்போது நீங்களும் வாக்கு கேட்டுட்டு தான் வந்து அவங்க அவங்களோட அனுமதி வேணும். அவங்க ஏதோ அந்த அம்மா திருவிழா அதுக்கு நீங்களும் அந்த இடத்துல இருந்து அருள் கொடுத்து அந்த புத்திரபாகியம் கல்வி தொழில் கொடுக்குறப்பா கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப உனக்கு வயிற்றுல பிரச்சனை இருக்குதா? இல்ல சாமி, காப்பாத்தி கொடுத்து வருமானத்தையும் அதிகப்படுத்தி கொடுத்து நான் உன்னோட குடும்பத்தையும் நான் காப்பாத்தி வர கனி வாங்கிட்டு வரல. புரியுதா? நான் தொழிலையும் நல்ல முறையை நடத்தி வருமானத்தையும் அதிகமானி கொடுத்து குடும்பத்தை காப்பாத்தி சொன்ன மாதிரியே ஆச்சு. அது ஒண்ணும் பண்ண முடியாது தாய். நான் அதனாலதான் உனக்கு அப்படியே பட்டன்னு சொல்லிட்டேன். நல்லா இருக்கு, நல்ல தொழில் அமையும், நான் அமைச்சு தரேன், கருப்பசாமி காப்பாத்து. ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிவால்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். குபேரர் கருப்பசாமி கோயிலுக்கு வந்திருக்கேங்க. நம்ம கோயம்புத்தூரில் தான் வந்து இந்த கோவில் வந்து இருக்குது. இந்த கோயிலில் நிறையா அற்புதங்களும் வந்து நடந்துகிட்ருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நானும் எங்கள் அண்ணியும் தான் இந்த கோயிலுக்கு வரலான்னு வேண்டி வச்சுட்டோம். தை அமாவாசை பௌர்ணமி, நாங்கள் வந்து தை பௌர்ணமி எல்லா அமாவாசை பௌர்ணமிக்குமே இங்கே வந்து கூட்டம் இருக்கும். அந்த அன்றைக்கி அருள்வாக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதனால் சரி நம்மளுக்கும் ஒரு அருள்வாக்கு கேட்டால் நல்லாயிருக்குமே. எனக்கு இது மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டினியூவாக பாருங்கள், நம்பிக்கை இல்லாதவங்க இந்த வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. எனக்கு வந்து ரொம்ப நான் நம்புவேன், சாமியை வந்து ரொம்ப நம்புவேன். நிறையா பக்தர்கள் இங்கே வந்து நம்பிக்கையோடு வந்து அவரோட வாக்குக்காக எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. அதுவும் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானுமே வந்து கனியெல்லாம் வாங்கிட்டு போகலாங்க. ஒருத்தவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க. இங்கே வாங்காமல் வந்துட்டேன்னு சொன்னோடனே அவங்க எந்தாங்க நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்கன்னு எனக்கு கொடுத்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் கோயில் பக்கத்துலேயே இருக்குன்னு நினச்சேன். கோயில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஒரு காட்டு பகுதிக்குள்ளே தான் இருக்கும். அதாவது நல்லா இடமெல்லாம் கொஞ்சம் விலாசமான இடத்துல இருக்கும். அங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்கும். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, காலேஜ் இதெல்லாமே இருக்குது. மெயினில் தான் இருக்குது. அதோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ வந்து சாமிக்கு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் நம்ம வீடியோவே எடுக்கிறோம். ஏன்னா வந்து மூலஸ்தானத்துக்குள்ளே நம்ம வீடியோ எடுக்கும்போது கேட்கணும் இல்லையா, கேட்டதுக்கு நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் சொல்கிறதுனால தப்பு கிடையாது, தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. அதுவும் நம்ம கூட்டம் இல்லாதனால நம்மளுக்கு அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்குறதும் சௌகரியமாக இருந்துச்சு. அதனால் எங்கள் அண்ணி நானும் நாங்கள் நின்று பொறுமையாக பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக வந்து சாமிக்கு பூஜையெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப பொறுமையாக பிரசாதம்லாம் படைச்சி கருப்பசாமிக்கு வந்து ரொம்ப தெய்வ பக்தியோடு எல்லாருமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் கோயம்புத்தூர் இருக்கீங்கன்னா வாங்க. கோயம்புத்தூர் இல்லைனாலும் நீங்கள் இங்கே வரும்போது கட்டாயம் நம்ம குபேர கருப்பரை வந்து வழிபட்டுட்டு போங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு போகிற ரூட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நாங்கள் போகிறப்ப நாங்கள் எப்போயுமே வீடியோக்கு போகிறனால எடுக்கிறது வழக்கம்தான். இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்டில் மலுமிச்சம்பேட்டையோட ஜங்ஷன், பெரிய ஜங்ஷனில் தான் நின்றுட்டுருக்கேன். அதாவது உக்கடத்துலேருந்து வந்தீங்கன்னா இந்த ஜங்ஷன் வரும். ஆப்போசிட்டில் பாருங்கள் கோவை பேக்ஸ்னு இருக்கும். ரைட்டில் தான் கட் பண்ணணும். ரைட் சைட் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா அங்கப்பா காலேஜ் ரோடு. அங்கப்பா காலேஜுக்கு ஜஸ்ட்டு 100 மீட்டருக்கு முன்னாடியே வந்து கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. அதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கோயிலுக்கு போய்க்கலாம். என்னோடய சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும். பூஜையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நடந்துகிட்ருக்குது. சூப்பராக வந்து பூஜை பண்ணாங்க. பூஜை பண்ணவே நம்ம வீடியோவும் எடுத்தோம். அவங்களுக்கு பூஜை பண்ணி முடித்தோடனே அங்கே அந்த அண்ணாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருள் ஃபுல்லாக வந்து சாமி அருள் வந்து இறங்கிடும்னு சொன்னாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் சாமியோட அருளோட அந்த அண்ணா வந்து வெளியே வராங்க. இந்த அண்ணா தான் பார்த்திங்கன்னா சாமியோட ட்ரெஸ் போட்டிருக்காங்க இல்லையா, போட்டுட்டு அருள்வாக்கு சொல்கிறதுக்காக அந்த சீட்டில் வந்து உட்காந்துட்டாங்க. இந்த சாமி வந்து அந்த அருள்வாக்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். அந்த அருள்வாக்கு வந்து அந்த இதுக்குள்ளே நம்ம கேட்டோம் அப்படின்னா சாமி வந்து நம்மளுக்கான பிரச்சனைகளை வந்து சொல்லுது. சரிங்களா, அதையும் நம்ம வந்து லைவாக பார்க்கலாம். அதை அப்படியே உங்களுக்கு நான் கவர் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் வாய்ஸ் வந்து இதாக தான் இருக்கும், பாருங்கள். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு வாய்ஸ் கவர் ஆகிருக்குது.
இதாகலைன்னா பாருங்கள். அடுத்த தடவை நான் கண்டிப்பாக போகும்போது நான் நல்லாவே வந்து வீடியோ எடுக்கிற ஐடியாவில் போகல இல்லையா. இனிமேல் நான் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்னு பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கவர் பண்ணி இந்த கோயிலை பற்றின முழு தகவல்களையுமே நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு ஃபுல்லாகவே சொல்கிறேன். சரிங்களா. இதுலேயுமே வந்து நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுக்குறேன். சரிங்களா. அவங்கக்கிட்ட நம்பர் வாங்கியிருக்கேன். வர ரூட்டில் யாருக்காவது டவுட் இருக்குது, இந்த கோயிலில் பற்றின தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து இந்த கோயிலை வந்து நடத்திட்டுருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நம்பர் தான். நான் உங்களோட அனுமதியோடு தான் இந்த நம்பர் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து வேணும்னா கேட்டுக்கலாம். இப்போ வந்து பக்தர்கள்லாம் வந்து அவர்கிட்ட வந்து அருள்வாக்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை அப்படியே நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மீதி கொடுக்க மாட்டான்னு சொல்லியிருந்தேன். மீதி தரமாட்டான், ஏமாற்றுவேன், பாதி தான் வாங்க முடியும், வராத பணத்தை பாதி தான் வசூல் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நடக்குது. ஆனால் தொழில் அந்த இடத்துல இல்லை. இப்போ உனக்கு வந்து தொழிலை நடத்தி கொடுக்கணும், தொழிலை நடத்தி கொடுக்கணும். நீ பேசினபடிக்கு அந்த இடத்தையும் முடிக்கணும். அதுவும் தனங்களா நான் முடிச்சுட்டேன். பேசினபடிக்கு அந்த இடத்தையும் முடிச்சு கையில் ரூபாய் வாங்கி கொடுத்துட்றேன். வாங்கி கொடுத்து தொழிலையும் நல்ல முறையாக அமைச்சு கொடுத்துட்றேன். அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் படிப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். படிப்பு கொடுக்குறேன். தக்கவங்க தரேன். நான் கொடுக்குறதுக்கு ஒன்று இடத்துல போட்டு கொஞ்சம் இழுவரியா நடக்கும் ஒரு நாள் சொல்லியிருந்தேன். கொஞ்சம் இழுவரியா நடக்கும். ஆனால் நல்ல இடமா எதிர்பார்க்குற மாதிரியே அமைச்சு கொடுத்துட்றேன். அமைச்சு கொடுத்து நடத்தி கொடுத்துட்றேன். நான் ஒரு 3 மாதம் போது நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அது கெடுவு தாண்ட போகுது. கெடுவே தாண்ட போகுது. நான் அதுக்குள்ள நான் நல்ல இடமா அவனுக்கு கையில் பிடிச்சி கொடுத்தேன். நான் ஒரு நாள் ஒரு விபூதி கொடுத்தேன் தெரியுமா? ஒரு அமாவாசை நாள் கொடுத்துருந்தேன். இது காசு பணம் புழங்குற இடத்துல பத்திரமா வச்சிருக்கிறியாப்பா? வச்சு நான் மேலோனை வளர்ச்சியாக்கி காப்பாற்றி எந்த குறையும் வராது. கர்மசாமி காப்பாற்று. வக்கீலும் இருந்தாங்க. அந்த வக்கீலுக்கு ஒரு வருஷமா ஆஜராகாமல் இருந்த போது ஒரு சின்ன கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்தேன். இப்போ வந்து பல லட்சங்கள் வந்து கேஸ் யாரை கேட்டு க்ளோஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. கேஸ் போடுறேன்னு ஒண்ணுமில்லாம ஆக்கி கொடுத்தேன். கேச எதுவும் இல்லாம ஆக்கி கொடுத்தோன்னே காப்பாத்தி தரேன். நான் வரமாட்டான்னு ஒரு தடவை சொல்லியிருக்கேன். அதுல இருந்து வரல. இப்போ பணம் வாங்கிட்டான்னு வரேன். அவனால வந்து உன்னை எதிர்க்க முடியாதியா, எதிர்க்க முடியாதுப்பா. கருப்பசாமி எதிர்த்து கோர்ட்ல வாதாட முடியாது. கருப்பசாமி எதிர்த்து கோர்ட்ல எவனும் வாதாட முடியாது. நான் காப்பாத்திட்டேன். கருப்பசாமி காப்பாத்திட்டேன். சந்தோஷமா போயிட்டு வா. எந்த பிரச்சனையும் இருக்காது. கருப்பசாமி துணை நிப்பேன். காப்பாத்தி தரேன். குடும்பத்தை காப்பாத்தி தரேன். வாழ வச்சு கொடுக்குறேன். வேலையும் செய்ய முடிய மாட்டேங்குது. சோம்பேறியாவே இருக்கீங்க. எந்த வேலையும் செய்யலாம்னு நினைச்சதுல முடியவே மாட்டேன். உட்கார்ந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு எதையுமே செய்யவே முடியலைங்க. மனசு என்னமோ ரொம்ப பாரமாவே இருந்துட்டே இருக்காங்க. நான் சரி பண்ணி தரதாய் அப்படி
பிள்ளைக்கு இப்போ உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரி எல்லாம் போயிட்டு இருக்கீங்க. ஆரோக்கியத்தையும் நான் காப்பாத்தி தரேன், எந்த தொந்தரவும் இல்லாம காப்பாத்தி தரேன். அப்புறம் என்னமோ இன்னைக்கு எங்க வீட்டை வந்து கொஞ்சம் எல்லாம் பாசங்கிறங்க மாதிரி காட்டி ஏமாத்துற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவரும் நான் சரி பண்ணி தரேன், நான் சரி பண்ணி நான் காப்பாத்தி தரேன். தனி பகவானே, சொல்லுப்பா. இந்த சிரசுல இருந்து அந்த பிணி போயிடுச்சுப்பா. இப்ப வயிற்று வலி வர்றதில்ல. வரல. ஆனா இப்ப நான் ஒரு பூஜை செய்யற, அதாவது குலதெய்வ பூஜை, அந்த பூஜை செய்யும் போது உயிரோட்டம் இருக்கணும். அந்த மண்ணை மிதிக்கிறவங்களுக்கு புத்திரபாக்கியத்துக்கு வேண்டி அந்த மண்ணில் நிறைய பேர் நிற்கிறாங்க. அந்த அம்மா குடுக்கணும். அதுக்கு நீங்களும் அந்த இடத்துல இருந்து அருள் கொடுத்து அந்த புத்திரபாக்கியம், கல்வி, தொழில் கொடுக்குறப்பா. மேம்படுத்தி கொடுக்கணும். அந்த மண்ணை மிதிக்கிறவங்க மேம்படுத்தி அதுங்க நடக்கும், சந்தோஷம். தடங்கள் இல்லாம நடக்கும். சரி உனக்கு ஆரோக்கியத்தை தரேன், சரி எந்த தொந்தரவும் இருக்காது. சரிப்பா. அதான் நம்ம பூஜை செய்யறது வந்து உயிரோட்டம் இருக்கணும் கொடுக்குறோம். நம்ம அந்த வேதம் பாண்டெல்லாம் பாடுறோம். அன்னையில இருந்து இப்ப வயிற்று வலி இருக்குதா? இல்லப்பா இல்ல, அதோட சரி. அது ஏதோ நீங்க செஞ்ச புண்ணியம், நான் செஞ்ச புண்ணியத்துல நான் காப்பாத்தி தரேன், போயிடுச்சு. எந்த தொந்தரவும் வராது. சரி நான் காப்பாத்தி கொடுப்பேன். சரி. உனக்கு உடம்புக்கு தொந்தரவு வரும்னு சொல்லித்தானே ஆமா நான் சாமி. கொடுத்துட்டு இருந்தேன். ஆமா சாமி. அதுக்கப்புறம் இப்ப உனக்கு வயிற்றுல பிரச்சனை இருக்குதா? இல்ல சாமி, அதான் மாறுற மாதிரி தெரியுதுங்க. மாறு மாத்தி கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தேன். அதான் மருந்து சாப்பிட்டு வந்தவனும் தலை சுத்துற மாதிரி இருக்குது சாமி. அதையும் சரி பண்ணி கொடுத்துறேன். சரி சரி அதையும் சரி பண்ணி நீ அந்த தொந்தரவு வராம சரி சாமி. பெரிய அளவுல மருத்துவ செலவு வராம நான் காப்பாத்தி தரேன். சரி. அதையும் அன்னைக்கும் சொல்லியிருந்தேன். ஆமாங்க சார். அதுக்கப்புறம் நான் கொடுத்த கணையில வராதுன்னு சொல்லியிருந்தேன். ஆமாங்க. அதுக்கப்புறம் தொந்தரவு இல்ல. இல்ல இல்லைங்க சார். வராது, நான் காப்பாத்தி தரேன். சரி உடல் ஆரோக்கியத்தையும் தரேன். சரி. பையங்களுக்கெல்லாம் வேலை வேலை கொஞ்சம் குடும்பம் கஷ்டமா இருக்கும் சார். அப்போ அதை மாத்தி கொடுக்குறேன். சரி சரி மாத்தி கொடுத்து காப்பாத்துறேன். சரி சரி. சொல்லுதாயி. சொல்லியிருப்பாங்க, நம்பிதான் வந்திருக்கேன். தொழில நடத்தணும், வருமானத்தை அதிகம் பண்ணணும். இன்னும் நமக்கு நல்ல பேர் வேணும், அதே மாதிரி வருமானம் வேணும் குடும்பம் நடத்துறதுக்கு. கண்டிப்பா அதான உன்னோட கேள்வி. கண்டிப்பா. வருமானத்தை எனக்கு அதிகம் பண்ணி கொடு, நான் நல்லா இருக்கணும். கருப்பசாமியை நம்பி வந்திருக்கேன், எனக்கு அதே மாதிரி பேரும் வாங்கி கொடு, நல்ல பேரை வாங்கி கொடு அப்படின்னு கேட்டு வந்து அதையும் நான் காப்பாத்தி கொடுத்து வருமானத்தையும் அதிகப்படுத்தி கொடுத்து நான் உன்னோட குடும்பத்தையும் நான் காப்பாத்தி வரந்தாய். சரிப்பா. குழந்தைங்களுக்கு 10வது 12வது படிக்க நல்லா படிப்பு கொடுக்குறேன், எந்த குறையும் இல்லாம நான் காப்பாத்தி வரேன். குழந்தைகளை கூப்பிட்டு நான் கனி தரேன். அதுக்கப்புறம் படிப்பும் நல்லா இருக்கும், எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம நான் வாழ வச்சு கொடுக்குறேங்க. சரிப்பா. கனி வாங்கிட்டு வரல புரியுதாய்? சொல்லுப்பா. தொழில் நல்லா தொழில் அமைச்சுக்காரன்னு மட்டும் சொல்லுது இந்த கற்பதாமி. ஆனா தொழில முன்னேற்றமே கொடுக்க மாட்டேங்குது, இழுக்குது. அறிகுறியே வர மாட்டேங்குது. அறிகுறியே வர மாட்டேங்குது. அறிகுறி காமிச்சிருக்கேன், நான் கொண்டு வந்துட்டேன்னு சொன்னேன். தெரியாது. நான் ரெடி பண்ணி
நான் தொழில முன்னேற்றம் பண்ணி கொடுத்துறேன். கண்டிப்பா. நான் இதே வாக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். உனக்கு உதவிக்கு ஆள் வரும். நான் வருவான்டா, உனக்கு வெளிநாடு முழுக்க நான் விட்டு தருவேன்டான்னு சொல்லிருங்க. அந்த வார்த்தை வந்திருக்கு. அதை நான் வளர்த்தி கொடுத்துறேன், காப்பாத்தி கொடுத்துறேன். நான் தொழிலையும் நல்ல முறையை நடத்தி வருமானத்தையும் அதிகமானி கொடுத்து குடும்பத்தை காப்பாத்தி வாழ வச்சு கொடுக்குறேன். எனக்கு மட்டும் இல்ல, நம்ம நம்பி நிறைய குடும்பங்கள் குறைச்சிருக்காங்க. இதுல அவங்களுக்கு எந்த எல்லாத்துக்கும் சேர்த்து பொதுவா தான் சொல்லிட்டு எல்லாத்தையும் வாழ வச்சு கொடுக்குறேன். வாழ வச்சு கொடுத்து நான் காப்பாத்தி தரேன். எனக்கு உடல் நலத்தில் நல்ல பேடி கொடுங்க. எந்த பாதிப்பும் இருக்காது. முன்னாடி இருந்தது இன்னைக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இனி எந்த தொந்தரவும் வராம கருப்பாசாமி காப்பாத்தி மருத்துவ செலவு இல்லாம வாழ வச்சு தரேன். சொல்லுதாய். கருப்பசாமியை கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்னாச்சு? சொன்ன மாதிரியே ஆச்சு. அது ஒண்ணும் பண்ண முடியாது தாய். நான் அதனாலதான் உனக்கு அப்படியே பட்டன்னு சொல்லிட்டேன். ஒன்னும் பண்ண முடியாது. முடிஞ்சா நான் சொல்லிடுவேன். நான் காப்பாத்தி தரேன். உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நான் வாழ வச்சு கொடுக்குறேன் தாய். எனக்கு சின்ன தம்பி எல்லாம் என்ன சொல்றாங்க, இப்ப புதுசா வீடு வாங்கிட்டு வரமா, அந்த வீடுனாலதான் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு மாமியார் கிட்ட சொல்றாங்களா? சோ அது ஒரு அதுதான் கேட்கலாம்னு சொல்லிட்டு. தாய், வீட்டுனால இல்ல, இது உடல் ரீதியான பிரச்சனை. வீட்டுனால எந்த தொந்தரவும் இல்லை. நான் அங்கிருந்து நீ வாழ்ந்து காட்டலாம். வாழ வச்சு தரேன். பொண்ணு நல்லா இருக்குல்ல, இது பையனே பிடிக்கிறாங்க. நல்லா இருக்கு. நல்ல தொழில் அமையும். நான் அமைச்சு தரேன். கருப்பசாமி காப்பாற்றி வரேன். ஏறினதாய். அம்மா உடம்பு கொஞ்சம் சரியில்லை, மாதிரியே இருக்கிறாங்க. கனியனூர் இது 3 இருக்கு. 3 நாளைக்கு பெரு வயிற்றுல கொடுத்து உடம்பு தொந்தரவு இருக்காது. மருந்து மாத்திரையை குறைச்சிக்கலாம். நான் காப்பாற்றிட்டேன். ஒரு 3 மாசம் பொறுத்துக்க. 3 மாசம் பொறுத்துக்க. கொடுக்கறமா கொடுக்க மாட்டேன். இந்த மாத்தி மனசை மாத்தி நான் ரூபாயை வாங்கி கொடுத்துறேன். தொழில் அதிகமா தொழில் வரல. வண்டி வாங்கினா ஓடுன்னு நினைச்சு லாரிலாம் வாங்கணும். அது அடுத்தடுத்து செலவே செலவு. ஓட்டம் இல்லை. ஓடுனாலும் நஷ்டம்தான். நீ உன்னுடைய கணவரை கூட்டிட்டு வா. நான் அதுல இருந்து தொழிலை நான் முன்னேற்றி கொடுத்துறேன். முன்னேற்றம் பண்ணி கொடுத்துறேன். அதுல என்ற மாற்றம் இல்லை. காப்பாற்றேன். படிப்பு சுத்தமாவே படிப்பு உள்ள படிக்கலீன்னா பிள்ளைய கூட்டிட்டு வந்தீங்கன்னா நான் கனி கொடுத்தேன்னா புத்தி மாறிடும், ஞாபக சக்தி வந்துடும், படிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப நான் அவங்ககிட்ட கொடுத்து விட்டா அது அவ்வளோக்கா பலிக்காது. அதனால நீ கூட்டிட்டு வா, நான் கொடுத்து படிக்க வைக்கிறேன். சொல்லுதை. நல்லபடியா இருக்கு. தொழில் நல்லபடியா நடக்கும். கொஞ்சம் கம்மியா இருக்கு வேலையெல்லாம். நம்ம என்ன தொழில் செய்யறோம்? தங்க தொழிலா? அதுல முன்னேற்றம் பண்ணி கொடுக்கணுமா? முன்னேற்றம் பண்ணி தரேன். எனக்கு அருள்வாக்கு சொல்லும்போது இங்கே நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் கனி வாங்கிட்டு போகல. நான் அங்கே போய் வாங்கிக்கலான்ட்டு போனேன். அங்கே ஒன்றும் கடை இல்லாதனால வாங்க முடியல. ஆனால் அங்கே இருந்தவங்க தான் ஒரு அக்கா கொடுத்தாங்க எனக்கு கனி. ஆனால் அதை கூட சாமி வந்து கனி நீ வாங்கிட்டு வரல அப்படிங்கிறது வந்து குறிப்பாக சொல்லிச்சா. உண்மையாகவே எனக்கு உடம்பே புல்லரிச்சிருச்சு. ஏன்னா வந்து கனி வாங்கலைங்கிறத கரெக்டாக சொல்லுது பாருங்களேன் சாமி. குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு பண்ணி தரேன். வணக்கங்க. வணக்கம். சொல்லுங்கய்யா. நீங்கள் தான் எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. அது 3 வருஷமா இந்த இடத்துல இருக்குதுங்க. ஓகே. இந்த இடத்துல சிறப்பா அமைச்சிருக்கிற அந்த கருப்பராய சுவாமி, குபேர கருப்பராய சுவாமி. இதுக்கு முன்னால அந்த பூஜை பண்ற அவர் வந்து பரம்பரையா 3 தலைக்கட்டா பண்ணிட்டு இருக்கிறாரு. அருள்வாக்கு வந்து இந்த 3 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நல்லபடியா சொல்றாங்க. எல்லாரும் இங்க வந்துட்டு இருக்கிறாங்க. பார்த்தேன், நிறைய பேர் பார்த்தேன். அருள்வாக்கு கேட்கறது எனக்கு கொஞ்சம் எடுத்திருக்கேன். நான் வந்து
இதுக்கு முன்னாடி பூஜை பண்ணீங்க. அந்த ஆன்மீகத்துல வந்து என்னோட முழு ஈடுபாடு இருக்கு. அதனால நான் இங்க வந்து என்னோட பணியை செஞ்சுட்டு இறைவன் பணிக்குன்னு அர்ப்பணிச்சு இறைவன் பணி செஞ்சுட்டு இருக்கோம். இங்க வந்து வர்றவங்களும் கேக்குறாங்க, அவங்களோட குறைய சொல்றாங்க. இப்போ நேச்சுரலா எனக்கே வந்து இருந்தது நிறைவாயிருச்சு. ஏன்னா சொன்னா நீங்க வந்து பொய் சொல்றேன்னு நினைப்பீங்க. ஆனா என்னோட மனசுல வந்து நீங்களும் அந்த அருள் இருக்கும்போது நீங்களும் வாக்கு கேட்டுட்டு தான் வந்திருக்கீங்க. கேட்டுட்டு தான் வந்து அவரோட உத்தரவு பேர்ல நாங்க வந்து உள்ளே பூஜையே செய்யறோம். உத்தரவு இல்லாம அந்த எல்லைக்குள்ளே வர முடியாது. அந்த இதுக்குள்ள போகணும்னா அவரோட அனுமதியோட இருந்தது. எனக்கே ஏதோ ஒரு அனுகிரகம் இருந்ததுனாலதான் என்னை உள்ள வர வச்சிருக்காங்க. அதாவது ஒரு மண்ணை மிதிக்கணும்னா அவங்களோட அனுமதி வேணும். அவங்க ஏதோ இருந்தாத்தான் இந்த இடத்துக்கு வர முடியும். வந்து நல்லபடியா எல்லாரும் பாக்குறாங்க. ஒரு புத்திர பாக்கியத்துக்கு வந்தாங்க, அவங்களுக்கு நடந்திருக்கு. அவங்களே வருவாங்க. வந்து தைப்பூசனால எல்லாம் முருகன் பக்தரா. கரெக்ட். இது தைப்பூசம் நேத்துனால எல்லாரும் பாத யாத்திரை போனதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மினாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் நம்மளோட அவரு கூட்டத்துக்காக நாங்க எதிர்பார்க்கல. ஒரு அருள் அவரோட, அதாவது இந்த இடத்துல உட்கார வைக்கணும்னால, ஒரு இறைவனை உட்கார வைக்கணும்னால மிகப்பெரிய கண்டிப்பா அதோட பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது, எனக்கும் கிடைச்சது. அதனால எல்லாரும் வாங்க. இன்னைக்கு வந்து எனக்கும் கிடைச்சிருக்குது. அங்க வந்து அவருக்கு முன்னாடி நின்று ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது. அந்த அருள் எல்லாரும் கிடைக்கும். மீண்டும் எல்லாரும் வாங்க. ஆமா, கோயம்புத்தூர்ல மலுமிச்சம்பட்டி. இது மலுமிச்சம்பட்டி தானே? போடிபாளையம் உள்ள ரைட்ல அங்கப்பா காலேஜ். ஆமா, லொகேஷன் வேணா கொடுத்துடலாம். என்னோட சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவரோட பாக்கியத்தை அவங்களும் பெற்றுட்டு போட்டோம். கண்டிப்பா. வணக்கம். அதாவது இதுல என்னோட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி ஐயா. வணக்கம் அண்ணா. வணக்கம். சொல்லுங்கண்ணா. இந்த சாமி எங்க சாமி வந்துங்க பரம்பரையா எங்களுக்கு வர்றது. எங்க தாத்தா பரம்பரையா வர்றது. அதாவது வாக்கு கொடுக்கும்போது என்ன, சின்ன வயசுல யாருக்கும் வராது. கல்யாணமாய் குழந்தை இருக்கணும், அப்பதான் வாக்கு பழிக்கும், தெய்வம் வரும்னு சின்ன வயசுலயே வாக்கு கொடுத்துருவாங்க. அது பரம்பரையா தொடர்ந்து அப்படியே வந்துட்டு இருக்கும். அப்ப வந்து கல்யாணமாய் குழந்தையில ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த சாமி பேச ஆரம்பிச்சுது. அது வரைக்கும் வந்து பேசாது இருக்கும், நம்மளுக்கு உதவி செய்யும், ஆனா எதுவும் பேசாது. ஏன்னா அது ஒரு சில காரணங்கள்லாம் நிறைய இருக்கு. அதனால அந்த பொறுப்பு வரணுங்கிறதுனால அவங்க வந்து இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வயசு பக்கமாக தான் பேச ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்றும் பேசல. அதுல இருந்து இப்போ நாங்க சாமி சொல்ல ஆரம்பிச்சோம். சொன்னவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நடக்குதுன்னு அப்படின்னு நாங்க எந்த ஒரு விளம்பரம் இல்லை. அப்படியே அவங்க வந்துட்டு இருக்காங்க, நடந்துட்டு இருக்கு. இப்போ கம்பெனியை வந்து இந்த KPS அப்படின்னு வச்சதே வந்து சாமி சொல்லிதான் இந்த பேர்ல வைக்கலாம் அப்படின்னு. வேற பேர்லாம் நாங்க வச்சு பார்த்தோம், ஒன்னும் எங்களால வளர்ச்சியா கொண்டு வர முடியல. சரி, அப்ப இதே பேர் இருக்கட்டும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல டெவலப்மெண்ட்டுக்கு இப்ப வந்துட்டு இருக்கோம். நாங்க பரம்பரையா வைத்தியம் பாக்குற சாமி சொல்றது வந்து எங்க பரம்பரையா இருக்கு. எங்க இதுல தாத்தால இருந்து தாத்தா காலத்துல இருந்து இருக்கு. இந்த தெய்வம் வந்து எங்க கிட்ட 12 தலைக்கட்டா இந்த சாமி தலைக்கட்டா இருக்கு. அது சாமி வரலாறு சொல்லும் போதே தெரியும். 12 தலைக்கட்டா வந்து இருக்கு. அது வந்த கதையெல்லாம் சொல்லும். இப்படி இந்த வழியா வந்தேன் அப்படிங்கறது எல்லாமே சொன்னதுக்கு அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சது. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலயே கொடுத்துட்டாங்க. எனக்கு ஒரு 16-17 வயசுலயே வாக்கு கொடுத்து தாத்தா காலம் ஆயிட்டாரு, வயசாயிருச்சுன்னு. அதனுடைய வழிமுறையில எங்களுக்கு தெரியாது. அதனால என்னன்னா சாமி வந்ததுக்கு அப்புறம் இதுதான் வழிமுறைன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லாமே விஷயம் தெரியும். எங்க அம்மா வழியில வந்த தெய்வம் எப்படி, அப்பா வழியில வந்தது எப்படி அப்படிங்கறது எல்லாமே சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். அதுல இருந்து இப்ப வர்றவங்களுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கு. நீங்க சொல்றதும் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு இப்ப தெரியாது. சாமி இருக்கும்போது அந்த வாக்குல என்ன சொல்லுதோ அதுதான். இன்னைக்கு வரைக்கும் உடம்பு சரியில்லாதவங்க நிறைய பேர் வந்து நல்லா இருக்காங்க. அது எலுமிச்சை மலம் தான் கொடுக்கும், அதுதான் மருந்துன்னு சொல்லுவோம். ஆனா அதுலயும் நல்லாயிரு நிறைய பேருக்கு நல்லாயிரு. மருந்து மாத்திரையை குறைச்சிருவாங்க, திரும்ப வருவாங்க. அதான் கோயம்புத்தூர் மக்களுக்கு இது எல்லாமே ஒரு இதுதான். அதுல நம்ம குபேர கருப்பரும் ஒண்ணு. ஏன்னா கோயம்புத்தூர் மெயின்லயே வந்து சாமி வந்து இருக்கிறதுனால எல்லாமே நாங்க கேட்டுதான் செஞ்சுட்டு இருக்கோம். நாங்களா எங்க இஷ்டத்துக்கு வந்து எதுவும் செய்ய முடியாது. இந்த இடத்துல வர்றதுமே எனக்கு மெயினா தான் இருந்துச்சு. சுத்தி வர மாதிரி எல்லாம் இல்ல. மெயின் ரோட்ல மலுமிச்சம்பட்டியில இருந்து நேரா வந்து ஜங்ஷன்ல போடிவாளை ரோட்ல வந்தோம்னா உள்ள அங்கப்பா காலேஜ் கிட்ட கம்பெனியில தான் வச்சிருக்கோம். பெருசா ஆடம்பரமா இல்ல. ஏன்னா விஷயம் இருக்கு, சாமி உண்மையை சொல்லுது, நடக்குது. எங்களுக்கு பெரிய ஆடம்பரம் வேண்டியது இல்ல. அவங்க வந்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்க நல்லா செஞ்சு. கண்டிப்பா. இது வந்து மெயினா வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் மதிய பூஜை. மத்த நாள் நாங்க தொழில் செய்யணும், எங்களுக்கு கம்பெனி இருக்கு, நாங்க டெவலப் பண்ணணும். அதனால வந்து அமாவாசை பௌர்ணமி
அப்புறம் அது போக வைத்தியம் பரம்பரை வைத்தியர் நானு. அது போக வந்து எங்கிட்ட டாக்டர்ஸும் இருக்காங்க. அப்ப நாங்க வந்து வர்றவங்களுக்கு வைத்தியம் பாக்குறது நாங்க பாத்துட்டு இந்த மூட்டு வலி இந்த மாதிரி சக்கரை வியாதி சித்த வைத்தியம் பரம்பரை சித்த வைத்தியம் பாத்துட்டு இருக்கோம். அதுக்கு வந்து மருந்து வாங்குறவங்க வாங்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அதுக்கு டைம் வேணும். அதனால என்னன்னா அமாவாசை பௌர்ணமி இந்த 2 நாள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கோம். இது ஒரு புண்ணிய காரியமா நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். அண்ணா 2 அண்ணாவும் பேசினாங்க, உங்க பார்ட்னர் சொன்னாங்க உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட்டிவா இருக்காங்க. அதுல மட்டும் பார்ட்னர் கிடையாது. இல்ல அவங்க இல்லாம நான் வளர முடியாது. இந்த மாதிரி ஆரம்பத்துல இருந்து நாங்க 12 வருஷமா நாங்க எல்லாருமே சின்னதுல இருந்தே பழக்கம். அப்புறம் எல்லாருமே சேர்ந்து இது செய்யலாம்னு ஒரு முடிவு எடுத்தோம். எல்லாரும் ஒற்றுமையா நாங்க இருக்க நல்ல ஒரு ஹெல்த்தியான பார்ட்னர்ஷிப். அது அவருதான் அந்த இதுக்கு எல்லாமே. ஏன்னா எல்லாம் இவ்வளவு தூரம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. எல்லாருமே அவங்க சப்போர்ட்ல தான் வந்துட்டு இருக்கு. நல்ல முறையா போயிட்டு இருக்கு. மெடிசனும் எங்களுக்கு நல்ல முறையா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு சப்ளை பண்றோம். அரசாங்க அங்கீகாரத்தோட பண்றோம். எல்லாமே எங்கிட்ட இருக்கு. எல்லாமே கவர்மெண்டோட அங்கீகாரம் வாங்கி அதுக்கு உண்டான லைசன்ஸ் எல்லாம் வாங்கி தான் நாங்க வைத்தியம் பண்றோம். அதே மாதிரி மத்த மருத்துவமனைகளுக்கு கேட்கறவங்களுக்கு வைத்தியர்களுக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா அது போக இந்த இங்க வர்றவங்களுக்கு நாங்க வைத்தியம் பார்த்துட்டு இருக்கோம். அதுவா ஒரு புண்ணிய திசைன்னு அதாவது பரம்பரையா எங்களுக்கு வர்றது. தெய்வம் இருக்கிறதுனாலதான் எங்களுக்கு வைத்தியம் பலிக்குது. ஆமா எங்களுக்கு எந்த தோஷமும் இல்லாம வைத்தியம் பலிக்குது. அப்ப அதனால என்ன அது முறையா வந்து அருள்வாக்கு சொல்றது பரம்பரையா வந்துட்டு இருக்கிறது. அருள்வாக்கு சொல்லுவோம், வைத்தியம் பண்ணுவோம். இது எங்களுடைய உள்ள பார்த்தேன் கம்பெனி பின்னாடி. ஆமா அதனால நாங்க என்ன பண்ணா கம்பெனிலேயே கோயில் வச்சுக்கலாம், இங்கேயே வச்சுக்குவோம். வர்றவங்களுக்கு வைத்தியம் பண்ணுவோம், பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா உள்ள நல்லா இருக்குதுங்க. உள்ள வந்து இந்த கருப்பன் ஒரு என்ன சொல்றது, உள்ள வரும்போதே வைப்ரேஷன் வந்து நல்லா ஒரு பாசிட்டிவ் நல்லா தெரியுது. அண்ணா பண்ண எல்லா விஷயங்களுமே பார்த்தேன். நிறைய பேர் இருக்கிறத சொல்றோம், அவ்வளவுதான் இருக்கிறத சொல்றோம். நல்லா இருக்குன்னு வர்றாங்க. இது வரைக்கும் நாங்க எல்லா கஷ்டத்தோட வர்றவங்க எல்லாருமே அவங்க வந்து எல்லாரும் இங்க வந்துட்டு போனா நல்லா 90% இங்க வந்து எல்லாத்துக்குமே நடந்திருக்கு. ஒரு 10% அவங்களோட நேர காலம் அவங்களோட அமைப்பை பொறுத்து மாறுமே தவிர அதுவும் நடந்துரும். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வர்றவங்களுக்கு இந்த கருப்பர் வந்து நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நானுமே நல்ல ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போறேன். இடமே விற்காதுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இடத்துல இருக்கு, வாஸ்து சரி இருக்காது, இல்லைன்னா அவங்க பாதியில பில்டிங் நின்று இந்த மாதிரி இருக்கிறவங்கள மண் எடுத்துட்டு வர சொன்னோம்னா எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு இந்த மாய மந்திரம் அதெல்லாம் நமக்கு தெரியாது. சாமி வரும்போது அது வந்து என்ன எழுதுதுன்னு கூட எனக்கு தெரியாது. அது எழுதி கல்புரம் அது சிந்தா கொண்டு அங்க அந்த இடத்துல திருப்பி போடுறான், உனக்கு இடம் வித்துரும்னா அந்த இடம் வித்துரும். ஆமா இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. வாங்கணும்னா அதுக்கு கேட்டிருந்தீங்கன்னா சொல்லி இருக்கோம் எப்படி வாங்குறது என்னன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வழி ஏற்படுத்தி. அதே மாதிரி வீடு பாதியில நின்றுச்சுமாங்க, மண் எடுத்துட்டு வர சொல்லும், எழுதி கல்புரம் மத்த வச்சுட்டு போ, வீட்டு வேலை முடிஞ்சிரும்னா முடிஞ்சிரும். அந்த மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்கு. குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு வரம் கொடுத்துச்சுன்னா கிடைச்சிரும் இருக்கு. ஆமா என்ன இருக்குதோ அது அப்படியே வந்து சாமி வந்து அருள்வாக்கா வந்து கொடுக்கும். ஆமா எங்க சாமி என்னன்னா கூடாதுங்க யாரையுமே. வந்து உட்கார்ந்து என்னன்னு கேட்டா என்னது எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை முடிச்சு கொடுக்கறதா முடிச்சு கொடுத்துருவோம். மத்த இடத்துல மாதிரி இன்னும் ஊரு இன்ன பேர் அப்படி எல்லாம் சொல்லாது. எந்த தெய்வம் சொல்றது இல்ல. எங்க தெய்வம் ஆரம்பத்துல இருந்தே யாருக்கு அப்படி சொல்றது இல்ல. அதே மாதிரி இருக்கிறத உடைச்சு சொல்லாது, மறைச்சுதான் பேசும். அது பல பிரச்சனை வர்றதெல்லாம் நாங்க வந்து சத்தியவாக்கு வாங்கிட்டோம். ஆமா அது அளவாதான் பேசும், அளவாதான் சொல்லும், ஆனா நடக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்க இல்லையா, அவங்க கூட சொன்னாங்க பணத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பாதிதான் கிடைக்கும்னு சொன்னீங்க. ஆமா சொன்ன மாதிரி பாதிதான் கிடைக்கும்னா பாதிதான் கிடைக்கும். அங்கிருந்து அவ்வளவுதான் வாங்க முடியும்னு சாமி கணக்கு பார்த்துச்சுன்னா அவ்வளவுதான் வாங்க முடியும். அவங்ககிட்ட இருக்கிறதானே வாங்க முடியும். சுத்தமா ஒண்ணுமே இல்லாதவங்ககிட்ட வாங்கி கூட எப்படி கொடுப்பாங்க? அதுதான் அந்த மாதிரிதான் நடக்கும். கண்டிப்பா இது எல்லாமே பிராங்காவே சாமி அப்படியே சொல்லுதுங்க. என்ன நடக்குதோ அப்படியே வந்து சொல்லுது. அத வந்து மறாது அமாவாசையோ நாங்க எதையுமே எதிர்பார்க்கறது இல்ல. அருள்வாக்குனா அருள்வாக்கு சாமியோட லைன்ல அப்படியே நாங்க விட்டுறோம். வேற எது பணத்துக்காகவோ அதுக்காகவோ இது வேணும் அது வேணும் நாங்க யாருக்கிட்ட அப்படியெல்லாம் எதுவும் பேசுறது இல்ல. அவங்களா வந்து விருப்பப்பட்டு நாங்க வந்து ஒரு நாள் பூஜை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை மட்டும் நாங்க வாங்கிக்கிறோம். ஆமா அது நாங்க வேண்டாம். அமாவாசைக்கு எவ்வளவு செலவாகும்பாங்க, பணம் கொடுத்துருவாங்க, அதுக்கு நாங்க ஏத்துக்கிறோன்னு கொடுப்பாங்க நடந்தவங்க. அதை நாங்க வாங்கிருப்போம். இடம் வித்துருச்சுன்னா ஒரு நல்ல அமௌண்ட் வந்து எங்கிட்ட கொண்டு இந்த கோயிலுக்கு நீங்க வச்சுக்கீங்கன்னு கொடுப்பாங்க. நாங்க வாங்கிக்கிறோம். அதெல்லாம் நாங்க இவ்வளவு நல்லா நாங்க இந்த வேலை பேசுற மாதிரி எல்லாம் சாமி சொல்றதுல எங்களுக்கு ஆமா நாங்க புண்ணியத்துக்கு செய்யறோம். அதுல வந்து கடவுள் இல்லையாம எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு வந்து. கண்டிப்பாங்கண்ணா நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் இது வந்து
போய் சேரும். கண்டிப்பா நீங்களுமே வந்து இந்த குபேரர் கருப்பரை வந்து வழிபடுங்க. உண்மையாவே ஒரு தடவை நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். ஏன்னா நான் வந்து பார்த்து அது உங்களுக்காகவே நான் வந்து இது கேட்டுதான் வீடியோ எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இடத்துல வந்து இது பண்ண மாட்டாங்க இல்லையா? அதனால என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கும் கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு பயனுள்ளதா இருக்குங்கிறதுக்காகவே வந்து இதை கேட்ட எடுத்துக்க சொன்னாங்க. உண்மையாவே இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான எனக்கு ஒரு வீடியோ. இதனால நிறைய பேருக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ரொம்ப நன்றி.